வணக்கம். நான் மருத்துவர் கு. சிவராமன். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வெறும் நெடுங்காலந்தொட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துக்கு முற்காலத்தில் இருந்து இந்த மருத்துவத்தை பற்றின குறிப்புகள் ஒவ்வொரு காலத்திலும் தொல்காப்பியத்தில் அறிவன் என்று இருக்கிறது, ஆசிவகம் கணியன் என்று குறிப்பிடுகிறது. அப்புறம் சைவ சித்தாந்தத்திலும் சரி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்தக்கூடிய எத்தனையோ சித்தர்கள் இந்த சித்த மருத்துவத்தினுடைய அறிவை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய அறிவு சமூகம், விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு பயிற்சியில் வைத்திருந்த ஒரு மருத்துவம். இது வெறும் மருத்துவ முறை மட்டுமும் கிடையாது, சமூகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை பற்றிய பேசிய ஒரு துறை என்று சொல்லலாம். அதில் ஆன்மீகம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது, எத்தனையோ சமூகத்தினுடைய பிணக்குகளை குறித்த எதிர்த்த கோபம் இருக்கிறது. இத்தனையும் அடக்கியதான் சித்த மருத்துவம். இந்த மருத்துவம் இன்றைக்கு கடந்த 100 ஆண்டுகளில் இது ஒரு நிறைய இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு சித்த மருத்துவம் ஒரு மிகச்சிறந்த பட்டப்படிப்பாக இருந்து எங்களை போன்றவர்கள் ஒரு பட்டப்படிப்பாக படித்து இன்னைக்கு தொழில்முறையில் சித்த மருத்துவத்தை பயிற்சி செய்வதும், அதை அதில் மருந்துகளை பரவலாக்குவதும், அதை அறிவியல் கண்களோடு பார்ப்பதும் என்ற பல்வேறு விஷயங்களை அதில் செய்து கொண்டு வரோம். அந்த சித்த மருத்துவத்தை உலகளாவிய அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பாண்டிச்சேரியில் பெங்களூரை சார்ந்த இந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி யூனிவர்சிட்டியும், இங்கே அரவிந்தோ சொசைட்டியும், பாண்டிச்சேரியினுடைய ஆயுஷ் இயக்குநரகமும், இன்னும் மத்திய சித்த மருத்துவ இயக்குநரகம் எல்லோரும் சேர்ந்து மூத்த சித்த மருத்துவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து ஒரு வேர்ல்டு சித்தா ஃபோரம், உலக சித்த மருத்துவ பேரமைப்பு சங்கம் என்று சொல்லலாம், அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அமைப்பு இன்னைக்கு இது ஒரு இன்செப்ஷன் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். இந்த அமைப்பினுடைய கருதுகோள் என்ன அப்படின்னா, இந்த மருத்துவத்தினுடைய பயன் உலகத்தில் எல்லைகளை தாண்டி அத்தனை மக்களுக்கும் எடுத்து செல்லணும். அதனுடைய மருத்துவ அறிவியலினுடைய நுட்பங்கள் அறிவியல் தர நிர்ணயமானது, எல்லோருக்குமானது என்பதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பல்வேறு பணிகளை முன்னெடுத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காலையில் ஒரு இந்தியாவிலிருந்து முன்னாள் NCSM உடைய பிரசிடென்ட், சித்தாவுடைய பிரசிடென்ட் ஆரம்பித்து பல்வேறு மூத்த அதிகாரிகள், மூத்த மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், இளம் மருத்துவர்கள், நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள், சித்த மருத்துவத்தை இத்தனை காலம் காத்து வந்த மரபு மருத்துவர்கள் அத்தனை பேரும் இதில் கலந்துருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலாக சித்த மருத்துவத்தை உலகரங்கில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நிகழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. இதில் பங்கேற்றது, இதில் பேசினது எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்குது. வரும் காலத்தில் இதை ஒரு அறிவியல் பூர்வமாக தர நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த மருத்துவம் எல்லா மக்களுக்கும் எல்லா காலங்களிலும் பயன்படக்கூடிய விஷயமாக எடுத்து செல்ல முடியும். இதனுடைய தத்துவங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு பிணக்கில்லாத ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த நிகழ்வு பாண்டியில் நடப்பது பல புதுமைகளை இந்த உலகுக்கு எடுத்து சென்ற ஒரு புதுமை பித்தனாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், இல்லை என்றால் அரவிந்தோவாக இருக்கட்டும், அவர் எல்லாரும் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் எடுத்த மக்கள். அவர்கள் நிலத்தில் இது ஒரு புதுமையாக உருவாகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. சித்த மருத்துவம் உலக அரங்கில் ஒரு ஒலிக்கும் நாள் மிக அருகாமையில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் சிவராமன். நன்றி.